Hey guys, welcome back to my YouTube channel. If you're the first time பார்க்கறீங்க என்னோட பேர் மனிஷா. நம்ம சேனல்ல ஸ்கின் கேர், vlogging, makeup அந்த மாதிரி crazy விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா please do consider subscribing to this channel. And also நீங்க இந்த personal angle follow பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா give me Instagram handle over here. They can get to know a lot of personalized stuff about me. And without further ado, let's get into the actual video. Yes, this is the June month haul. I know I'm kind of late this month. Last month too late தான். Adjust பண்ணிக்கோங்க. Okay guys, so first skincare product, it's going to be a moisturizer. This is from Plum. It's their green tea mattifying moisturizer. So இந்த moisturizer பொறுத்த வரைக்கும் இது ஒரு pump bottle kind of moisturizer and இதோட டெக்ஸ்சர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மில்கியா, it's lightweight, it's easily absorbed. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தா இதுல எதுக்கு அந்த மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர்னு அவங்க போட்டிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பிகாஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்னு போட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மேட்டிஃபைங் எஃபெக்ட் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இதோட ஸ்மெல் பத்தி சொல்லணும்னா முக்கால்வாசி இந்த ப்ளம் கிரீன் டீ ரேஞ்ச்லேயே வரக்கூடிய ஒரு ஸ்மெல் தான் இதில் வந்திருக்கு. ஓகே, நான் மாய்ஸ்சரைசர் ஒரு 3-4 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இட்ஸ் நைஸ், இட்ஸ் குட் அண்ட் ஸ்மெல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் யா, that's it. Okay, the next skincare product, it's going to be the sunscreen, which is the Requel Oxybenzone and OMC free sunscreen. It's a chemical sunscreen and they say it has advanced UVA plus UVB filters, 6 hours long protection and ultra light matte finish. Okay, இதுலயே வந்து வேற ஒரு வேரியன்ட் உண்டு, the physical sunscreen. அது ultra matte finishன்றதை நான் ஒத்துக்குவேன். பட் இந்த sunscreen அல்ட்ரா மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்க முடியாது எனக்கு. அப்படி லைக் என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். இதுவுமே ஒரு மாதிரி பம்ப் பாட்டிலில் தான் வந்திருக்கு. லைட் வெயிட், ஈஸிலி அப்சார்ப்டு அண்ட் அந்த சன்ஸ்க்ரீனை கூட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் வருது. ஓகே, அதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து அப்படியே சப்சைட் ஆயிடுது. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. லைக் மேட்டிஃபைங் ஃபேக்டர் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அண்ட் அல்ட்ரா மேட் மாதிரிலாம் தெரியல. லைக் அந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஏர் ப்ரஷ்டு ஃபீல், ஒரு மாதிரி பிளர்டு ஃபீல் தோணும். இந்த சன்ஸ்க்ரீனில் அந்த மாதிரிலாம் தோணல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஸ்டிக்கி. அந்த நாட் ஸ்டிக்கி ஃபேக்டர் வந்து மேட்டுன்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் நாட் ஸ்டிக்கி அண்ட் யா. ஸோ ஐ காட் தீஸ் ஃபேக் நெயில்ஸ். இதோட கம்பெனி பேர் ஆரா ஸ்கின் ப்ரொஃபஷனல் நெயில்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் மொத்தம் 100 பீசஸ் இருக்குன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் நான் எண்ணி பார்க்கல இதில் மொத்தம் 100 பீசஸ் இருக்கா இல்லையான்னு. அண்ட் இது கூட ஒரு க்ளூ வந்தது, இதை நான் நேற்று ஒட்டி பார்த்தேன். இன்னைக்கு இது உடஞ்சி விழுந்துருச்சு, திருப்பி ஒட்ட வச்சுருக்கேன். இது நான் ஷேப்பும் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஷேப் பண்ண தெரியாது. ஓகே, ஸோ இது ஒரு எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் 100 நெயில்ஸ் ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். அண்ட் க்ளூ ஓகேயா தான் ஒட்டுது. மேபி வேறு க்ளூ கிடைச்சா கூட வாங்கிக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, லைக் ஓகே. இதுக்கு அடுத்து காட்ட போகிற ப்ராடக்ட்டும் நம்ம மூஞ்சிலே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், த ஐ ஷேடோ. ஸோ த பேலட், இட்ஸ் த ஃபேக் ஐ ஷேடோ பேலட் விச் இஸ் த அர்பன் மேக் பேலட்னு போட்டிருக்கு. பட் ஐ காட் த ஜாக்லின் ஹில் பேலட். ஆக்சுவலாக இது வந்து மார்ஃபி அண்ட் ஜாக்லின் ஹில்னு வரணும். இது வந்து அர்பன் மேக் அண்ட் ஜாக்லின் ஹில்னு போட்டிருக்கு. எனிவேஸ், உள்ளே பார்க்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை வெளியே இருக்கிற அந்த பேக்கேஜிங்காக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் போட்டிருக்காங்க. ஃபேக் பேலட். ஸோ ஐ கான்ட் கம்ப்ளைன் ஆன் எனிதிங் ஆஃப் திஸ். பட் இட்ஸ் ஓகே. லைக் இந்த பேலட் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடில் கார்டில் ஆட் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. பட் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்மே கிட்டத்தட்ட ஒரு 250 தான் வந்துச்சு. பட் I'm really obsessed with this actually. மற்ற இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு ஃபேக் பேலட் யூஸ் பண்ணேன், which is from Beauty Glazed. அந்த பியூட்டி கிளேஸ் பேலட்டுக்குமே ஸ்வாட்சஸ் போட்டிருப்பேன், அதே வேணால் சைடில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. பட் பியூட்டி கிளேஸ் ஸ்வாட்சஸை விட எனக்கு இதோட ஃபீல், இதோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட பிக்மெண்டேஷன், லைக் மேட் ஷேட்ஸில் கூட பிக்மெண்டேஷன் வந்து செம்மையாக இருந்தது. அண்ட் ஷிம்மர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, அதோட ஃபீல் லைக் க்ளோ ஃப்ரம் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப அவுட்வேர்டாக இல்லாமல் ஒரு நல்ல மைல்டு க்ளோ கொடுக்குது ஷிம்மர்ஸ். அது எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ டோட்டலி திஸ் பேலட் கம்ஸ் வித் 35 கலர்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரௌன்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் ரெட். அது போக வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் காப்பர் அண்ட் கோல்டன் ஷிம்மர்ஸ் அவுட் தேர். அண்ட் 4 green, அது போக ஒரு ப்ளூ, ஒரு
violet. அவ்வளவுதான். So உங்களுக்கு வந்து browns and reds ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா you can just opt for this palette. And again இது ஒரு fake palette, disclaimer கொடுத்துக்கிறேன். So the next one, it's going to be the setting spray. This is from Swiss Beauty. It's the makeup fixer natural finish with aloe vera and with vitamin E. So as said, இது ஒரு நல்ல setting spray தான். Finish natural finish தான். அதான் இத பத்தி வேற என்ன சொல்றது? That's it, yeah. So the next thing, it's a combo stuff. This Maybelline combo. It came with a mascara, ஒரு kajal, ஒரு eyeliner, ஒரு makeup remover. So இந்த variant makeup remover நான் அதுக்கு யூஸ் பண்ணது இல்ல, இப்போதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. And the eyeliner, it's the Maybelline Colossal Bold eyeliner. Like இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண eyelinerல இது என்னோட ஃபேவரட். அதோட precision-ஆ இருக்கட்டும், like அப்ளிகேஷனுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் மத்த ஐலைனர் போட்டதை விட இந்த ஐலைனர் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த விங் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. லைக் அண்ட் த காஜல், எனக்கு பொதுவாகவே காஜல் பிடிக்காது. பட் இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்சம் காஜல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லா தான் இருக்கு. இட்ஸ் போல்ட், இட்ஸ் டார்க், எல்லாமே அந்த கொலாசல் ரேஞ்சில் இருந்து தான். அண்ட் த மஸ்காரா, okay, so hyper cool mascara va compare பண்ணும்போது எனக்கு இந்த colossal mascara வந்து பிடிச்சிருக்கு. And moving on to the next product, இதுவுமே நம்ம யூஸ் பண்ணியதுதான். It's the nail polish. Nails வாங்கிட்டு nail polish வாங்கலனா எப்படி? I got two shades. So இது ஒரு மாதிரி pastel color. It's the shade number 41 Viola, and it's from Faces Canada Splash. The nail polish I got it from Faces Canada Splash, and it's shade number 51 Sunny Side Up. Yeah, இந்த கலர் நான் இங்க கையில போட்டுருக்கேன். இந்த கலர் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, இப்பவே ட்ரை பண்ணி பார்த்தறலாம். ஓ, இதான் ஷேட். And I got this foundation. This is the Fit Me Clay range. Shade வந்துட்டு it's 230. Actually இந்த ஷேட் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோட ஷேடுக்கு மேட்ச் ஆற ஷேட் தான். பட் this foundation oxidizes a lot. So I'm a little bit concerned. நான் இது 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓகேயா இந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் எனக்கு இது எக்ஸாக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அது யூஸ் பண்ணலை. மற்றபடி இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே ஒரு ஹோலி கிரெயின் மாதிரி. லைக் ஃபவுண்டேஷன்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஃபவுண்டேஷன் ஃபிட்மி தான். அதே மாதிரி தான் நமக்கும். இதோட டெக்ஸ்சர், இதோட ஸ்டே எல்லாமே இட்ஸ் ஃபேபுலஸ். அந்த கிளே ரேஞ்ச் வந்து இட் இஸ் சூப்பர் மேட். ஸோ especially when you are oily skin people and உங்களுக்கு வந்து இந்த matte finish foundation பிடிக்கும்னா this is the one, you can go for it. And இதோட coverage வந்து it's from medium to buildable coverage. nail polish வாங்குனனால I got this top coat. This is from Bella Ost. இதோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் தான், ரெண்டு ஆர்கனைசர்ஸ். என்னோட மேக்கப் ப்ரஷ் வைக்கிறதுக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது மாதிரி 2 ஸ்டாண்ட் வந்திருந்தது. ஸோ எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும், அதனால நான் இந்த பென் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இதில் தான் ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் நான் வச்சுருக்கேன். இன்னொரு செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து இன்னொரு ஸ்டாண்டில் இருக்குது. சரி, ஒன்று மட்டும் காலி பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுவோமேன்னு வச்சுருந்தேன். இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ காட் திஸ் ஜுவல்லரி ஆர்கனைசர். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். ஆக்சுவலி இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தே ஆர் இம்மூவபிள், அப்படியே இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் இட், யூ கேன் ஆட் இட். ஸோ இந்த சைடில் இருக்கிறத எடுத்து யூ கேன் add it here. இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ் பிரித்து எடுத்து you can use it. Okay guys, so June month purchase பார்த்தா அவ்வளோதான். நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்கின் கேர், கொஞ்சம் மேக்கப் அண்ட் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்தும் நைக்கால இருந்தும் வாங்கினேன். எது எங்கேருந்து வாங்கினேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே guys, so we are at the end of this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, so that we could reach 500 subscribers soon. And 500 ஒரு giveaway connect பண்ணலாம்னு இருக்கேன். சீக்கிரம் subscribers reach பண்ண சீக்கிரம் giveaway. Yeah, and yeah guys, that's it. Take care, bye bye.